பெரும்பாலும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்னா தைராய்டு. இதில் உடல் எடை குறையும் தைராய்டு இருக்குது, உடல் எடை ஏறுவதற்கான தைராய்டு இருக்குது, அதாவது ஹைப்போ ஹைப்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்போ ஹைப்பர் 2 தைராய்டுக்கும் இப்போ சித்த மருத்துவத்தில் தைராய்டுக்கான சிறப்பான மருந்துகளாக இருக்குது. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி தயாரிச்சிருக்கிற மருந்துகள் எந்த அளவுக்கு சித்த மருத்துவத்தில் தைராய்டை சரி பண்ணக்கூடிய மருந்து அது வேலை செய்யுது, எப்படியெல்லாம் வேலை செய்யுது, எவ்வளோ நாள் எடுக்கும், அது எடுக்கும்போது என்னென்ன பத்தி முறைகளை மக்கள் கடைப்பிடிக்கணும்? வணக்கம் ஐயா. நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுகள்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் இதை பற்றி, அவேர்னஸ், விழிப்புணர்வு. என்ன அப்படின்னா, மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும். என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா, டூத்பேஸ்ட். தைராய்டு கிளாண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு அடிப்படை காரணம் டூத்பேஸ்ட். அதில் இருக்கிற வேதிப்பொருள் நம்ம 10வது வகுப்புலேயே வந்துடுச்சு. அது ஃப்ளோரைடுங்கிற கெமிக்கல் இல்லாமல் டூத்பேஸ்ட்டு செய்ய முடியாது. ஸோ தட் அதை டூத்பேஸ்ட்டை விட்டுட்டு இயற்கையான முறையில் பல்பொடியோ இயற்கை மூலிகை பற்பொடிகள் நிறைய இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னென்னா, தலைக்கு போடுற ஷாம்பு. அந்த வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா 8 நொடி, நிமிடம் இல்லை, 8 நொடியில் ரத்தத்தில் கலக்குது, விஞ்ஞானம் சொல்லுது. ஸோ அதோட தாக்கமும் தைராய்டு வந்து மிகையோ இல்லை குறையோ பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் மேலுக்கு உடலுக்கு போடுற சோப்பு அதில் இருக்கிற வேதிப்பொருள். அப்புறம் இந்த சுட சுட கவரில் வாங்கிட்டு வருவாங்க, டீ காஃபி அல்லது சாப்பாடு வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, சாம்பார் சுட 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 போட்டு கட்டி கொடுப்பாங்க, அது சூப்பு. ஆமாம், அந்த பாலித்தீன் கெமிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வழியாக வந்து நம்ம உடலுக்குள்ளே போகுது சாப்பிட்றது மூலமாக. அதனால் எந்தெந்த வகையில் முதல்ல நம்ம உள்ளுக்கு எடுக்கிற விஷயங்கள்ல, இந்த அசைவ உணவில் பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் சிக்கனு, ஃபார்மலின் தெளிக்கப்பட்ட மீன், பதப்படுத்தப்பட்ட மீன் அவங்க என்ன பண்ணுவாங்க, லான்ச்சிலேருந்து வரும்போது கெட்டு போகக்கூடாதுன்ட்டு அதிகப்படியாக ஃபார்மலினை ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பாங்க. அப்போது நம்ம எந்த வகையிலலாம் ரிஸ்கோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான முறையில் நம்ம மேலுக்கோ உள்ளுக்கோ இயற்கையான முறையில் எடுக்க கற்றுக்கணும். அது உணவோ அல்லது மேலுக்கு போடுற பொருளோ, இதை முதல்ல நம்ம ரெகுலேட் பண்ணணும், சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை சரியாகவும் திரும்ப ரிப்பீட் ஆகாது. ஆமாம், ஒரு பக்கம் நீங்கள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்காம இருந்தீங்கன்னா மருந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், திருப்பியும் வந்துடும். நான் ஏன் மருந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு விட்டுட்டா திருப்பி வருது அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் அப்படி. நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா இதுவும் தேவைப்படாது. ஒரு 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்டுட்டு மீண்டும் வெளியே வந்துடலாம். லைஃப் டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் வித்தவுட் எனி மெடிசன். ஐயா, இப்போது நீங்கள் தயாரிச்சுக்கிற இந்த மெடிசனை எப்படியெல்லாம் மக்கள் எடுக்கணும், அது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? இல்லை கஷாயம் பேஸில் நான் அவங்க பயன்படுத்தணுமா, இல்லை அதை அப்படியே போட்டு சுடுதண்ணில் கலக்கி அப்படியே வடிகட்டி குடிக்கணுமா, அப்படியே போட்டு சாப்பிடணுமா அப்படின்றத மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கய்யா. நம்ம வந்து எப்பவும் சொல்கிறது தான், டீ காஃபியை தவிர்த்துட்டு அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் இயற்கையான முறையில் மூலிகை தேநீர் அது மாதிரி எடுத்துக்குங்க. டீ காஃபியை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் கஷாயமாக கொடுக்குறோம். கருப்பட்டி, வெல்லம் அந்த மாதிரிலாம் போட்டு இது கஷாயமாக எடுத்துக்கலாம். இதுதான் கஷாயம், இது எல்லாமே மூலிகை தான். இது மூலிகையில் தான். ஆமாங்க. இந்த டீ காஃபியை தவிர்த்துட்டு இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபிக்கு மாற்று பொருளாகவும் ஆயிடுது, இது மருந்தாகவும் மாறி ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஓகேங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து யூகிமணி வைத்திய காவியம் 1000ல் அவர் ஐயா சொன்ன ஃபார்முலா. இது வந்து 1 2 இல்லை, நிறைய இதனுடைய பயன்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். சொல்லுங்க ஐயா. இதோட பயன் பார்த்தீங்கன்னா வெறும் தைராய்டுக்கு மட்டும் இல்லை, மாதவிலக்கின்மை, அப்புறம் உதிரச்சிக்கல், வலியுடன் கூடிய அந்த மாதவிலக்கு இருக்கு பாருங்க, சூதக வலின்னு சொல்லுவோமே, அதை சரி பண்ணும். சூதக வாயுவை கலைக்கும். சூதக கிருமி, நீர்க்கட்டி, நார்க்கட்டி, தசக்கட்டி, இரத்த குன்மம் எல்லாத்தையும் சரி பண்ணும். மொத்தத்துல கருப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணும். ஏன்னா தைராய்டுன்னு வந்தாலே அந்த கருப்பை குற்றங்களும் அதிகமாகும். அதனால இது பாத்தீங்கன்னா தைராய்டையும் சரி பண்ணும், யூட்ரஸ் ஓவரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாம அண்டவாயுவையும் சரி பண்ணும். அண்டவாயு, குடல் இறக்கம், ஹெர்னியான்னு சொல்லுவோம், அம்பிளிக்கல் ஹெர்னியா நிறைய வகை இருக்கு. எல்லா குடல் இறக்கத்துக்கும் இதை சாப்பிடலாம், பொதுவானது. அதுக்கப்புறம் கை கால் மூட்டு வலி, வாயு பிடிப்பு, வாயுனால வரக்கூடிய வயிற்று பொறுமல், ஐபிஎஸ் சொல்லுவோம்ல, சாப்பிட்ட உடனே வயிற்ற கலக்கும் நிறைய பேருக்கு, அந்த ஐபிஎஸ் பிரச்சனையும் சரி பண்ணும்.
மூச்சு விட சிரமப்படுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மாடி ஏறி இறங்கும் போதே மூச்சு வாங்கும் மேலே கீழே. அந்த மூச்சு வாங்குறது, அந்த மூச்சு பெருமூச்சு, அதை எல்லாத்தையும் சரி பண்ணோம். வயிறு உப்பசம், வயிறு வந்து பாதியாக குறைச்சிரும். பெல்லி ப்ராப்ளம், தொப்பை அதிகமாக இருக்குன்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்துல பாதி தொப்பை காணாமல் போயிடும். அவ்வளோ வேலை செய்யும் அது. உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. வாத சம்பந்தமான அனைத்து சர்வவாத நோய்களுக்கும் இது அருமருந்து. நீர்க்கட்டு, கல் அடைப்பு, பித்தப்பை கல், சிறுநீரக கல், அதையும் சரி பண்ணுது. மூலசதையெல்லாம் கரைச்சிடும். சூப்பருங்க ஐயா. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஒரு பொடியில. இந்த ஒரு பொடியில். ஆமாம். இது என்ன? இது வந்து தைராய்டு. தைராய்டுக்குன்னு கொடுக்கும். மிகை தைராய்டு, குறை தைராய்டு, ஹைப்பர் ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். ஆமாங்க. இது எப்படி எடுக்கணும்? இது வந்து காலை மாலை 2 வேளை 1/4 ஸ்பூன் அளவு, 1 கிராம் காலையில் உணவுக்கு முன்னாடி வெந்நீரில் கலந்தோ அல்லது தேனில் கலந்தோ எடுத்துக்கலாம். சூப்பருங்க ஐயா. ஏன் நண்பர்களே, தைராய்டு இருக்கா? தைராய்டு உள்ளவங்க இந்த மருந்து எடுக்கும்போது எப்படியெல்லாம் சரியாகும், எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் அப்படின்றத எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்காரு. 1 கிராம் அளவு, 1 கிராம் அளவு எடுக்கணும். உங்களுக்கும் தைராய்டு இருக்கா? கவலைப்பட வேண்டாம். இது மாதிரியான இயற்கையான மருந்துகள் எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. தைராய்டுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இணையாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, ஆமாம், எல்லாத்துக்கும் அற்புதமாக அந்த மருந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.